அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்து பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம். முக்காலி நல்லா வேலைப்படுறது சூப்பராக அழகாக இருக்குது. சைடில் கால்கள்லாம் மயில் இறகு வச்ச மாதிரி சூப்பர் டிசைனாக இருக்கும். வெயிட் 1.5 கிலோ 2 கிலோ இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது. அடுத்தது சின்ன தூவக்கால், வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பூஜையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன விளக்கு, ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம். சின்ன டம்ளர், இது டிசைன் போட்டு சூப்பராக அழகாக இருக்குது. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வேலைப்படணும் சூப்பராக இருக்குது. அடுத்தது டம்ளரு, தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 டம்ளர், வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இது கலசம், சொம்பாக யூஸ் பண்ணிக்கலாம், கலசமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டு 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் வெயிட்டு. வெங்கலம், அதை அடுத்து சின்ன கலசம், இது 1 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். நல்லா வெயிட். இது சின்ன தூக்குவாளி, உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பின் கொட்டோட அது இன்னொரு தூக்குவாளி. உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது படி, அரிசி விளக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஜையில் விளக்கு ஏற்ற யூஸ் பண்ணிக்கலாம். அது முன்னாடி திரி வச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கரண்டி இல்லை, இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து மொண்டு இதில் ஊற்றலாம். நல்ல அம்சமாக இருக்கும். நல்லா 1/2 கிலோ மேலே 1 கிலோ வரும் வெயிட்டு. அடுத்தது சந்தன பேலா, சந்தனம் போட்டு வச்சுக்கலாம் பூஜையில். அடுத்தது கற்பூரம் ஏற்றி காமிக்கிறதுக்காக பூஜையில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெத்தலை பட்டி ஒன்று, நல்ல அம்சமாக இருக்குது.
வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம், இல்லை ஜுவல்ஸு உங்களுக்கு என்ன வைக்கணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஊதுகோல், பழங்காலத்து ஊதுகோல். கிண்ணம், இது கிச்சனுக்கு யூஸ் கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு பொரியல் வச்சுக்கலாம், இல்லைன்னா பூஜை அறையில் குங்குமம் விபூதி போட்டு வைக்கலாம். 3 இருக்குது, 3 சேர்ந்த மாதிரி இருக்குது. அடுத்தது கிண்ணம் தீர்த்தம் வைக்கிறது, பூஜை அறையில் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர். அடுத்தது மாட விளக்கு, ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது கண்டி, இது பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது இன்னொரு விளக்கு, 3 முகம் கொண்ட விளக்கு. திரி ஏற்றி காமிக்க சாமி பூஜை அறையில் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு வெத்தலை பெட்டி. வெத்தலை பாக்கு போட்டு வைக்க வச்சுக்கலாம், இல்லை ஜுவல் ஏதாவது போட்டு வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிவிட்டு லாக் ஆகிடும். அடுத்தது பெரிய வெத்தலை பெட்டி. 1 கிலோ 1.5 கிலோ மேலே இருக்கும் வெயிட்டு. இது சின்ன டப்பா சுண்ணாம்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வெத்தலை பெட்டி இருக்குது. அடுத்து கேரியல். மேலே ஸ்க்ரூ போடாமல் சைடில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் 4 அடுக்கு கேரியல். டின் கொட்டு சூப்பராக நல்லாயிருக்கு. ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.